திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது என்னன்னா, சமீப காலமாக இந்த நேர்காணல் அப்படிங்கிறது பொதுவாக யாராவது ஒரு பிரபலங்களை நம்ம நேர்காணல் காணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் அடிக்கடி உமாபதி என்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டிஸ்கஷன் நேர்காணல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் நடந்த 2 முக்கியமான நேர்காணல்கள். அதில் ஒரு நேர்காணலில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இன்னொன்று நடந்த சம்பவமே சம்பவமாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த நேர்காணல் எந்த நேர்காணலை பற்றி நான் பேசுகிறேங்கிறத உமாபதி என்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுருவோம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். எப்படின்னா இருக்கீங்க? அண்ணே, நம்ம ஒரு மாபெரும் பிரசித்தி பெற்ற ஒரு திரைப்படமாக, தமிழ் சினிமாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக, அகில இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய திரைப்படமாக தான் பார்த்தாங்க. ஆமாம், எல்லாருமே திரும்பி தான் பார்த்தாங்க. அப்படி ஒரு அதாவது சும்மாவே யூடியூப்ல போட்டு லைட் எடுத்து திரும்பி பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி படமாக ஒரு கந்தன்மலை அப்படிங்கிற படத்தை பற்றி நிறைய பேசுவோம். அதை நடித்த ஒரு முக்கியமான மாபெரும் நடிகர். அதாவது ஒரு அரசியலில் இவ்வளோ நாள் இருந்தவர், பல ஸ்டேட்மெண்ட் விட்டவர், எதாக இருந்தாலும் என் அட்மின் தான் காரணம்னு சொன்னவர். அவர் சினிமாவுக்கு நடிக்க வந்தார். அப்படி சினிமாவுக்கு நடிக்க வந்தவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பை நம்ம 2 பேரும் அதை நிறைய பேசி அவரை வரவேற்றோம். அது நம்ம எல்லாருமே மக்கள் எல்லாம் பாராட்டாங்க. ஆனால் முக்கியமாக இப்போ நம்ம எதிரொலி நிகழ்ச்சி மாதிரி இந்த நிகழ்ச்சியை, அதாவது அந்த கந்தன்மலை படத்தை பற்றி நம்ம 2 பேரும் பேசுனதை நமது திரைப்பட நடிகர் ராவ் ரமேஷ் பயங்கரமாக பாராட்டினார். நான் ரொம்ப ரசித்தேன், ரொம்ப சிரிப்பாக இருந்தது, என்ஜாய் பண்ணேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நமது சிங்கப்பூர்லேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் கால் பண்ணார். அதற்காக ஸ்பெஷலாக உமாவதி என்கிட்ட ஒரு வார்த்தைகளை சொல்லுங்கள், நான் டெய்லி ரொம்ப நாள் கழிச்சு சிரித்ததே அதுக்கு தான் காரணம் அப்படின்னாரு. ஸோ இப்படிப்பட்ட இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஹெச் ராஜா அவர் இப்போ சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உடல்நிலை சரியில்லை. இந்த உடல்நிலை சரியானலாமல் போனதுக்கு காரணம் என்ன? அதாவது குறிப்பாக அந்த முதல் நேர்காணல் பற்றி பேசுகிறோம். என்டிடிவியில் ஒரு தமிழ்நாடு, என்டிடிவி தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் பேசுகிறார். இந்த மாதிரி பேசும்போது கேள்விகள் அங்கே தான் கேட்கப்படுமா, இல்லை ஏதாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்களா? இல்லை, அப்படி இல்லை. அது மானாங்கண்ணியாக பேசுகிறது தான். அவங்க ஏற்கனவே கம்பெனி விற்றுட்டாங்க. எது அந்த என்டிடிவின்ற பிரணாய் ராய் தானே வச்சுருந்தேன். அதான் முதல்ல அந்த காரை யார் வச்சுருந்தான்ற ரேஞ்சுக்கு அது போயிடுச்சு. முதல்ல பிரணாய் ராய் ஒரு மாஸ்டர். ஆமாம், அவர் அவர்கிட்ட தான் நானும் வேலை பார்த்துருக்கேன் கொஞ்ச காலம். ஏன்னா என்டிடிவி இந்துவில் கொஞ்ச நாள் குறுகிய காலம் அவுட்புட் எடிட்டராக இருந்தேன். அதுக்கப்புறம் தந்தி டிவியாக மாறினதுக்கப்புறம் எடிட்டராக மாறினேன். ஓகே. ஸோ பிரணாய் ராய் அது பிரணாய் ராயோட கடைசி காலகட்டங்கள் வீக்கான. பிரணாய் ராய் தான் இந்திய, அதாவது எப்படின்னா ஜேர்னலிசத்தை திருப்பி போட்ட ஒரு மனிதர். அவரை பார்த்து தான் பலரும் ஃபாலோ பண்ணாங்க. அந்த 90கள் துவக்கத்தில் நடந்த எலெக்ஷனில் அவர் சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் பெரிய அளவில் இன்றைக்கும் மறக்க முடியாது. தமிழ் மணிலா காங்கிரஸ் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஜீனியஸ். எஸ். ஸோ அவர் இருந்ததுக்கப்புறம் அப்படி அவர் வயசாகி போச்சு. புரியுதா அவருக்கு? இப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த தேனாம்பேட்டையெல்லாம் பழைய பங்களா பார்த்துருப்பீங்க. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தோன்னே பிரணாய் ராய் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நேர்காணல் காணும்போது வந்திருந்தார். அதே ரொம்ப நாள் ஆச்சு. அதே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் லாஸ்ட்டாக நான் பிரணாய் ராய் பார்த்தேன். தேனாம்பேட்டை இந்த இதில் எல்லாம் சவுகார் பழைய பங்களா பார்த்துருப்பீங்க. பழைய பெரிய பங்களா இருக்குது. அதில் ஷூட்டிங்லாம் வாடகை கொடுவாங்க. ஆமாம். ஆனால் அந்த பங்களாலாம் ஒரு காலத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தவங்க வாழ்ந்துருப்பாங்க. பெரிய செட்டியார், இந்த செட்டியார், அந்த செட்டியார், இந்த முதலியார் இருந்திருக்கும். ஆமாம். அது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் ட்ரிப்ளிகேன் அந்த போகிற வழியில், அந்த அப்புறம் போயஸ் கார்டன் போகிற வழியிலெல்லாம் பெரிய பெரிய பங்களாக்கள் நிறைய இருக்குது, ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் கடைசியில் அவங்களாம் இறந்துருப்பாங்க. அது ஒரு பெரிய வரலாறாக இருக்கும். ஆமாம், பெரிய பெரிய ஆட்களாக இருந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஷூட்டிங்க்கு வாடகைக்கு இருப்பாங்க, இல்லை அமைதியாக இருக்கும். ஸோ இல்லைன்னா விற்றுருவாங்க, யாருக்காக விற்றுருவாங்க. அவங்க ஷூட்டிங்க்கு வாடகை விட்டுருவாங்க, அதோட முக்கியத்துவம் தெரியாமல். ஸோ அந்த மாதிரி என்ன என்டிடிவின்றது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, விற்றுட்டாங்க. இப்போ அந்த பழைய பங்களா அதுதான் அதானிக்கு விற்றுட்டாங்க. அது பழைய பங்களா, அது பேய் பங்களா. அதில் வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க 4 பேர் தான் இப்போ இங்கே வந்திருக்காங்க. வெள்ளை அடித்து அவங்களே ஆளை போட்டு, யாரா உள்ளுக்குள்ளே பல வருஷமாக அவனுக்கு பேய் பயம் இல்லையாடா அப்படின்னா, கோபாலுக்கு பேய் பயம் இல்லையானா அவன் வெளியூருக்காரன், அதனால் பயம் இல்லாமல் வெள்ளை அடிக்கிறான்ற மாதிரி அந்த 4 பேர் வந்திருக்காங்க. இந்த 4 பேர் எப்படி அப்படின்னா, ஜேர்னலிசத்துக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. என்டிடிவி விற்கும்போது ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அந்த இதில் கேட்பாப்புல சந்தான் இவரை புளியை எங்கள் பாட்டி தான் முறத்தால் அடிச்சு நம்புற மாதிரி இல்லை, என்னென்னா சோறு கிடையாது, நம்மதான் சோறுன்னாங்க. அப்போ நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு 4 பேர் மட்டும் அதில் இருக்காங்க. ரொம்ப கண்டினியூவாக கம்பெனியை விற்றுட்டாங்க. ஓகே. இனி கோடி மீடியாவை மாறப்போகுது, மாறிடுச்சு. நீ அதுக்கு ஒத்து இருக்கியா, இல்லை சோறு இல்லாமல் அலைய போறியா? தன்மானம் உள்ளவெல்லாம் வெளில போயிட்டான். ஜேர்னலிசம்னா நான் இருக்கேன்,
கோடி மீடியானா நான் இருக்க முடியாதுன்னு 999 பேரும் போயிட்டாங்க. அதாவது 99 பேர் விட்டாங்க, மீதி ஒரு 3-4 பேர் தான் மீதினதெல்லாம் அந்த பிள்ளை இது எடிட்டர்னு சொல்லுவாங்க, எடிட்டர் இன் சீஃப் பொலிட்டிக்கல். ஓகே ஓகே. அதுக்கு என்ன பொலிட்டிக்கல் என்ன கர்மாந்திரம்னே தெரியாது, அது பொலிட்டிக்கல் எடிட்டரா. இப்படி ஒரு 4 பேர் கோட் சூட், அவங்களோட ஆயுதமே என்னென்னா கோட் சூட்டு போட்டு வர்றது. சிகப்பாக இருக்க போய் சொல்ல மாட்டான்னு நீங்கள் நம்புவாங்க. ஆமாம், அது NDTV வேறு. ஆமாம் அப்படின்னோடனே இந்த 4 கலர்ஃபுல்லாக வருவாங்க கோட் சூட்லாம் போட்டு வந்து. ஒருத்தன் வந்து இந்த என்னடா தாவா கட்டைக்கில் வண்டு மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு தாடி வச்சுட்டு ஒரு மீசை வச்சுட்டு ஒருத்தர் வருவான். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி ஒரு கிருதா வச்சுட்டு ஒருத்தர் வருவான். பார்த்தோன்னே வித்தியாசமாக பார்ப்பாங்க, பேட்டி ஓகேன்றாங்க. அப்படி பேட்டிக்கு மயங்கி பேட்டி கொடுத்தது தான் இந்த எல்லாருமே. இந்த பழைய படத்தில் அந்த 4 வில்லன்கள் வருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி வித்தியாசமான கிட்ட இல்லை பில்லா படத்தில் 4 பேர் இல்லை அந்த இந்த படம் எம்ஜிஆர் கூட ஒன்றே குலம் என்று பாடுவோம்ல, VK ராமசாமி, அதுக்கப்புறம் நம்பியார், அவங்கெல்லாம் பெரிய பெரிய பூர்வம்லாம் வச்சுட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு பழசா போவேன், யங்ஸ்டர் தான் நீங்கள் பூராம. இல்லை நீங்கள் அந்த கிருதா சொன்னீங்கல்ல, கிருதா பில்லா படத்தில் கூட வருவாங்க. நயன்தாரா ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இங்கிட்ட வந்துட்டு போயிருக்கு. பில்லா 1ல் பார்த்தீங்களா நயன்தாரா இருக்கும். ஆனால் நயன்தாரா எதுக்கு இருக்குன்னா தெரியாது. அது எதாவது கொள்ளையடிக்குதா இல்லை பிளான் பண்ணுதா மாஸ்டர் மைண்டா நான் ஒன்றும் இருக்காது. அது வந்து அது ஒரு கருப்பு காஸ்டியூம் போட்டு பில்லா கூடயே வந்துட்டு போயிட்டு இருக்கு பாப்பில் ஒரு 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 இதுக்காக கெத்துக்காக ஒரு சீனுக்காக. ஸோ அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. யார் அந்த 4 பேர் குரூப், 4 பேர் கொண்ட குழுவில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அப்புறம் பழைய பங்களா இப்போ முதலமைச்சர்லாம் வந்து முக ஸ்டாலின்லாம் என்னென்னா NDTVன்றது அவர் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாரு. பார்க்கும்போது சரி இது பழைய பங்களா ரைட்டு நமக்கு தெரிஞ்சது, சரி ரைட்டு கூப்பிட்றாங்க மரியாதைக்கு போகணும்னு வந்திருக்காரு. எடப்பாடியாருக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான் தான். எடப்பாடி வந்து மெழுகுவர்த்தி விற்கிறவனா சர்ச்சில் இல்லை வந்து இப்போ சர்ச்சு வாசலில் ஷூ துடைக்கிறவனானே தெரியாது. வெள்ளைக்காரனாக இருந்தால் பயந்துருவாப்புல எடப்பாடி. கோட் சூட் போட்டு ஐயோ வெள்ளைக்காரன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அப்படி கேரக்டரு. அப்போ இங்கிலீஷ் டிவியில் கூப்பிட்றாங்க போது என்னையவா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆமாம் அப்படின்னோடனே அவர் போயிட்டார். இப்படி போன கூட்டம் தான் அது. அப்போ பிஜேபியில் ராஜா யார் கூப்பிட்டாலும் போயிடுவாப்புல, புரியுதா உங்களுக்கு? அவர் போயிருக்காரு. அப்புறம் திமுகவில் வந்து ஒருத்தர் தரணிதரன், சேலம் தரணிதரன்னா அருமையாக பேசுவாப்புல. ராஜாவுக்கு ஏமா யாருன்னா சேலம் தரணிதரன். ரொம்ப கத்தி கத்த விட்டு திரும்பி பேசுகிற நீ திரும்ப பேசுகிற நீ திரும்ப பேசுகிறீங்கன்னு பயங்க வந்துட்டார். இல்லை அது ஆக்சுவலாக என்னன்னா இவர் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார், ஒரு பாயிண்ட்டை சொல்ல ஆரம்பிச்சாரா இவர் ராஜா. ஒரு பாயிண்ட் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவோட எடுத்து சொல்கிறார். சொல்லும்போது நெஞ்சு அடைச்சிருது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் அப்படி. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அது ரொம்ப, ஆனால் எனக்கு என்ன மன வருத்தமாக இருந்ததுன்னா வாட் எவர் இட் இஸ் நமக்கு வந்து நம்ம ராஜாவை வந்து நம்ம அண்ணன் மாதிரி அவர்லாம் வந்து நான் ரொம்ப மரியாதை வச்சு. ஆமாம், அப்படி இருந்தவர் வயசில் பெரியவர். அவருக்கு அப்போ தான் தண்ணி தாகம்லாம் எடுக்குது. நான் அப்பயே கவனிக்கிறேன், வறண்டு போகுது, பேசும்போது வறண்டு போது தண்ணி தாகம் எடுக்குது, குடிக்கிறாரு. அதோட பேசி அப்படியே குளருது. அப்போ தான் தெரியுது ஐயோ ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி பேட்டிகளில் கேட்கக்கூடிய கேள்விகளும் கூட வர்றவங்களும் வந்து எப்படி வேணாலும் பேசலாமா? எப்படி வேணாலும் பேசலாம். சத்தம் போட்டு பேசும்போது இப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாருன்னா அந்த படத்துலலாம் டைலாக் வச்சுருந்தாங்க. அருவாள் நீ வெட்டினா தான் வெட்டுமாடா, ஏன்டா நான் வெட்டினா வெட்டாதான். ஸோ இந்தளவுக்கு அருவாள் எடுத்து வெட்ட அளவுக்கு இருக்கும்போது அவர் கேள்விகளை கேட்டு துளைக்கலாங்கும்போது நேருக்கு நேராக இப்போ விஜய் ஏன் வர்றதில்ல? விஜயெல்லாம் மயங்கி அப்படி பறத்துடும் கேள்வி மேலே 2 பேர் கேட்டாயின்னு வைங்க. அதாவது 4 பேர் கொண்ட குழு அவங்க டிசைட் பண்ண ரிப்போர்ட்டரே இப்படி கேள்வி கேட்டா ஒரிஜினலா பிரணாயர் இருந்தா எப்படி கேள்வி கேட்டா நம்ம ரிப்போர்ட்டரை விட்டா நாராசம் ஆக்கி விட்டுருவாங்க. விஜய் தூக்கிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிற மாதிரி. ஏன் நான் அதை கேட்டேன்னா அதே மாதிரி ஒரு NDTV இன்டர்வியூ தானே விஜயும் எடுக்கிறதா இருந்திருக்கும். எங்கே எடுக்கிறாங்க? இல்லை அவங்க இப்போ வந்தாங்களாமே வந்து அது என்னன்னா வழக்கமாக வந்து அவங்க ஒரு பெரிய அரங்கம் அமைச்சு அதில் 4 பேரோ இல்லை ஒரு 1-to-1 எடுக்கும்போது மக்கள்லாம் அப்படி உட்காந்து அவங்களும் சில கேள்விகளை எழுப்பி அந்த மாதிரி எடுக்கிறது தான் பிளான். அதுதான் சொல்ல. அதுதான் விஜய்கிட்ட கேட்டிருக்கேன். ஐயோ 40 பேர் செத்ததுக்கே அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு தான் நான் சொன்னேன் டுபுக்கு இங்கே வாயா செட்டெல்லாம் தூக்கிட்டேன் வீட்டுக்கு. நீங்கள் 4 பேர் தான் 4 பேர் வந்துருக்கீங்க. 40 பேர் செத்ததுக்கே நான் போல வெளியே சாவுக்கே வந்து என் வீட்டில் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ NDTV NDTVன்னு வாயா இங்கே வேணா செட்டோட பேத்துட்டு வாங்க, இங்கே வச்சு நம்ம வீட்டில் கொடுப்போம்னா செட்டு உள்ளே நுழையாதுன்னு இருப்பாங்க, ஹைட்டு ஜாஸ்தின்னு. சரி அப்போ 4 பேரும் கேமராவை மட்டும் வாங்க. அதுக்கப்புறம் வெளியே கேமராவை பிடிங்கி விட்டு வெறும் 4 பேரை மட்டும் அனுப்பியிருக்காங்க. செக் பண்ணி எல்லா ஃபோனுலாம் எடுத்துகிட்டு இது விஜெட் கேட்டகரி செக்கிங் மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஃபோனுலாம் எடுத்துட்டு அப்புறம் உள்ளே போகிறவனுக்கு என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாதே. அல்ல அதான் அந்தளவுக்கு இருந்தேன்னா அதுக்கு தான் முட்டை கேட்டிருக்காங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன,
நம்ம ரொம்ப நேரம் பேசியிருந்திருக்காங்க.